கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். பூமியின் கூடாரமெனும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரமெனும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை எல்லா பொன் வீடு காண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், காண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிர்ந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவன் எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். காத்திருந்தே ஜபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜபிப்பதனால் கழுகு போல பறந்தெழும்பி. ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆவியின் ஆச்சாரமிருந்தார் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலைமேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே ஜீவிப்பேனே நீடுலியாய், ஜீவிப்பேனே நீடுலியாய். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜான் ஜெபராய் பிரதர் பிரைசலாய், நாகரத்னம் அம்மாள் பிரைசலாட், செல்வி டீச்சர் பிரைசலாட், மரியாள் சிஸ்டர் பிரைசலாட், ஜானகி அம்மாள் பிரைசலாட், கவிதா சிஸ்டர் பிரைசலாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைசலாட், லீலா அம்மாள் பிரைசலாட், செல்வி டீச்சர் பிரைசலாட், குமரேசன் பிரதர் பிரைசலாட். நீகரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:6 முதல்ல பார்க்கிறோம். ஹவுல், HOWL. இந்த ஹவுல் என்னன்றத முதல் வசனத்துல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 13வது அதிகாரம் 6வது வசனம். அலறுங்கள், ஹவுல் அலறுங்கள். கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கு, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் இருக்குது, மகா சங்காரமாய் இருக்கு. கர்த்தரின் நாள் அலறுங்கள். அலறுங்களுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஸ்பெல்லிங் எழுதிப்பாங்க. OLOLUZO, also, AOLUZO, AOLOLUZ, லாஸ்ட் ஓ மேல ஒரு கோடு.
அவுலிசோ அவளோ யோசோ அலிசோ ரைட். அலருங்கள். இந்த ஒரு வார்த்தை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு அலறுதல் சத்தமாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு அலறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போமா? பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஏசாயா சொல்லுகிறார். ஆனா பவுல் அதை பிலிப்பு சபைக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் நீங்கள் சொல்லி சபை மக்களை பார்த்து சொல்கிறார் பவுல். கிறிஸ்துவின் நாளுக்கு என்று இது அலறுதல் கிடையாது. உலக மக்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட், அதனால அலறுதல் வருது. நாளுக்கென்று துப்புரவாகலும் இடர் அற்றவளா இருக்கும் என்று வேண்டுகிறது. துப்புரவு இடர். துப்புரவுங்கிறது நீங்க உங்களுக்குள்ள வளர்த்து வருகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை. வெளிப்படுத்தல பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் இன்னும் அதிகமா பரிசுத்தமாக்கிறோம். நீதி உள்ளவன் இனி நீதி செய்யுங்கிறார். ஆனா துப்புரவுங்கிறது ஒரு ஆங்கிள். இன்னொன்னு என்னன்னா இடரல். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவன் ஒருவருக்கு இடரலை உண்டாக்குனேன்னா கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல தூக்கி போடுறது. ஏன் கழுத்துல எந்திர கல்லை கட்ட சொல்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அங்க அநேகருக்கு கடல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. நான் ஸ்விம்மிங் போறேன், ரொம்ப பயத்தோடு சந்தோஷமா நான் ஸ்விம் பண்ணுவேன். அந்த குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் இம்முட்டு அது ஓடி பிடிச்சி விளையாடுறது எங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல தான் ஓடி பிடிச்சி விளையாடுது. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அது தண்ணிக்குள்ளேயே நிற்குது, தவண்டுகிட்டு போகுது, தவளை மாதிரி கிட்ட ஜம்ப் பண்ணி தாங்க பிடிச்சது. அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. ரொம்ப வாரமா கழுத்துல எந்திரக்கலை கட்டி உள்ளதுக்கு போடுங்கிற இடர். சரி, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது மெட்டாபாரிக்காக வருகிற சப்தத்துக்கு வரும். மெட்டாபாரிக்னா ஒரு ஓமையாக வர ஒரு காரியம். முதலாக நம்ம பார்க்கிறது 15வது ஏசாயா 15வது அதிகாரம் 3வது வசனம். மெட்டாபாரிக் 15:3 அழும்படி மேடைகளாகிய பாயத்திற்கும் தீர்வு போகிறார்கள். நேபாவை நிமித்தம் நிமித்தம் மோவாப் அலறுகிறது. மோவாப் அலறுகிறது. அவருடைய தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறோம், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். தலைகள் மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம அது ஸ்டடினால இப்ப நான் அங்க போக வரல. தீருவை குறித்து ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதான் தீரு, மோவாப், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டர் ஒரு தீவு, தீருங்கிற ஒரு கடற்கரை பட்டணத்தை வச்சிருக்கிறார். அந்த கடற்கரை பட்டணத்துல இருந்து பக்கத்துல ஒரு தீவு இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது. அது பக்கத்துல ஒரு கடல். அதன் வழியாக போய் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க, பாம்பன் பாலம். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் அவங்க என்ன செய்றாங்க, போய் அதை அப்ரோச் பண்ண முடியும். இது போல தீரு ராஜா கடற்கரை நடுவில் ஒரு பெரிய ஒரு தீவு இருந்துச்சு. அலெக்சாண்டர் த கிரேட் அவருக்கு என்ன ஒரு வெளிப்பாடு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அங்க போய் உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்கணும். இதுக்காண்டி இவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அரண்மனை எல்லாத்தையும் உடைக்கிறாரு. உடைச்சி ஜேசிபி மாதிரி அன்னைக்கு ஒன்று வச்சிருந்தாங்க, உடைச்சி அதை தூக்கி மண்ணில் தூக்கி போடுறாங்க. மண்ணில் தூக்கி போட்டு ஒரு பிரிட்ஜ் உண்டாக்குறாங்க. பிரிட்ஜ் உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிரிட்ஜ் வழியாக உள்ள போய் பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லை. இதுக்கு அந்த தோல்ல தூக்கிட்டு போய் தலையில தூக்கிட்டு போய் இவங்க மண்டையெல்லாம் மொட்டையாயிட்டு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ அதை எடுத்துக்கோ அப்படின்னு. இது ஒரு அலறுதல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தலை மொட்டையாகி போச்சு. இரண்டாவது அலறுதலை எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது அதிகாரம் 8வது வசனம். 7வது வசனம். என் தேசத்தை பாழாக்கும்படி சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணம் குடியிராதபடி அழிக்கப்படும் என்றார்.
ஆண்டவர் ஒரு எதிரியை கொண்டாடுறார். அது வடக்கே இருந்து வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இது சிங்கம். இந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே கண்டுக்கிறாரு. அவன் அது ராஜா. அது ஒரு சவுண்டு கொடுத்தா எல்லாம் அலறிட்டு அன்கான்சியஸாக விழுந்துருவாங்க. அது வேட்டையாட போகாது, பசி வந்தால் தான் போகும். நம்ம வாழ்க்கையில் ரொட்டீனாக அந்த நேரம் சாப்பிட்றோம், பசிக்குதோ இல்லையோ அந்த மீல் நமக்குள்ளே போயிடணும், போனால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் புதரிலிருந்து கிளம்பி புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தான் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான், உன் பட்டணம் குடியிராதபடி அழிக்கப்படும். இதன் நிமித்தம் யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாமே எக்ஸ்பான்ஷன்ல இருக்கணும், செழிப்பா இருக்கணும். ஆனா இரட்டை கட்டி கொள்ளுங்கள், புலம்பி அழுங்கள், கர்த்தருடைய உக்கிரகம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவுடைய இருதயம் பிரபுகளிலிருந்து மடிந்து போகும், ஆசாரிகள் திடுக்கட்டு திகைப்பார்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னா ஒண்ணுதான், விக்கிரத்தை விட்டு போயிட்டாங்க, ஆண்டரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால இப்படி ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, எசேக்கியேல் இதே காரியத்தை எப்படி சொல்லுகிறார் நான் பார்ப்போம். எசேக்கியேல் 21வது அதிகாரம் 12வது 21:12 மனுபுத்திரனே நீ ஓலமிட்டு அலறு. ஓலமிட்டு அலறுதான் இங்க நான் பார்க்கிறோம். ஓலமிட்டு அலறு. அது சிலர்லாம் யோசேப்பு அன்னைமார்களை பார்த்தோன்னா உள்ள வச்சுக்கிட்டார், உள்ள இருதயத்துக்குள்ள வச்சு உள்ள போய் கண்ணீர் அழுகிறார், அப்புறம் ஓப்பன் ஆளுகிறார். இது ஓப்பனா செய்யற காரியம். பட்டயம் என் இஸ்ரவேல் மேல் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லோர் மேல் வரும். அது நிமித்தம் உன் ஜனத்துக்குள் திகில் உண்டாயிருக்கும், ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாடம், ஒரு தண்டனை. கடைசியாக ஒன்றை பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. ஆசீர்வாதமா யாக்கோபு 5வது அதிகாரம் 1 வசனம். யாக்கோபு 5:1 ஐசுரவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிருபத்திலிருந்து அலறி அழுங்கள். ஐசுரவான்கள் அலறி அழுங்கள். அடுத்து ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கு, பார்ப்போம். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொற்றிருந்து உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அதில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருக்கு. அக்னியை போல் உங்கள் மாமிசத்தை தின்னும், கடைசி நாளில பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சாட்சி திரும்ப சொல்றேன். என் மனைவி கோல்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எல்லா பொண்ணுகளுக்கும் தெரியும், ஆனால் இவளுக்கு ரொம்ப ஆசை. ஒரு தடவை ஒரு திருவாண்டத்தில் ஒரு கடையில் போய் ஒரு நெக்லஸ், அவ்வளோ அழகான நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அவள் போடலாம் மாட்டான், அந்த தாலியை தவிர எதுவும் போட மாட்டான். இதை கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டான். கொஞ்ச நாளைக்கு போய் பார்த்தா அது துரு பிடிச்சிருக்கு. தங்கம் துரு பிடிக்காதுங்க, ஆனால் பைபிள் சொல்லுது துரு பிடிக்கும்னு சொல்லி இவன் போய் அந்த கடையில் கொடுத்து அவன் அலறி அடித்து அதை வாங்கிக்கிட்டு அப்படி அவன் கேட்டான், உங்களுக்கு கோல்டு வேணுமா கேஷ் வேணுமா என்னத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். பாருங்க, பைபிள் சொன்னது நடக்குது, ஏன் கண்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த துரு சாட்சியா இருக்கும். சரி, இது முதல் ஒரு குறிப்பு. ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 6வது வசனம். அல்லருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது, அது சர்வ வல்லவற்றது வந்து மகா சங்காரம். மகா சங்காரத்துக்கு டிஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, அதுக்கு ஹீப்ரு எபிரேய வார்த்தை சமேர். சமேர் எஸ் ஏ மேல போடு. சமேர் 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 டிஸ்ட்ராய். டிஸ்ட்ராய் இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது எங்க நம்ம பார்க்கிறோம்னா ஆதியாகமம் எடுத்துக்கோங்க. தன் 2 பிள்ளைகள் அவங்களுடைய சகோதரிக்காக பழி வாங்குறாங்க. பழி வாங்கும்போது 34வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானுடைய பெருசெடுத்தும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததுனாலே, இது மெட்டாபாரிக்கா சொல்லப்பட்டது.
வாசனையை கெடுக்கிறதுனா நாங்கள் பொண்ணு கேட்டு தானே சொல்றோம், இதனால செய்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, இப்படி எங்களை நீ பழி வாங்கிட்டிய சொல்லி ஒரு அவமானத்தை அவர் சொல்லுகிறாரு. அது மேட். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேங்கிறாரு. அங்க சேர்க்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கட்டாத வீடு, தோண்டாத துறவு, நாட்டாத தோப்பு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறாங்க. ரெடியா வச்சிருக்கும் போது இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திலே இஸ்ரவேல் துரத்துவது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி, ஏசாக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டார், அது உனக்கு கிடையாது ஏசாக்கு. அந்த ஏசா என்ன செய்ய போறான்னு கேட்டீங்கன்னா, ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக இராதபடி அவர்களை ஸ்தானத்திலே குடியேற்றும், அழித்து, முன்பாக அழித்து, அழித்ததான் மேட். நியாயாதிபதி எடுத்துக்கோங்க. நியாயாதிபதி 21வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுக்கு சுதந்திரமா பிரியும். இங்க பெண் கொடுக்கணும். ஒரு கோத்திரம் நிர்மூலம்ங்கிறதுனா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு, இந்த சமாடுக்கு ஆப்போசிட். அதை நம்ம பார்த்துக்கணும். ஓசியா 10வது அதிகாரம் 8வது வசனத்துல, இது விக்கிரக மேடைகள் நிர்மூலமாகப்படும். 10வது அதிகாரம் 8வது வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முச்செடிகள் எல்லாம் அது மேல வளரும். ஒரு தீர்க்கதரிசனம், ஒரு வசனம் இருக்குது. பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்க என்று சொல்றார். இந்த வசனம் எங்கே இருக்குது? ஆன்சர் பண்ணலாமே. பல முறை தியானிச்ச வசனம். இந்த வசனம் எங்க இருக்கு? ரெஃபரல் வசனம். பாலசுந்தரின் ஒரு பாப்பா இருப்பா, அவ எக்ஸ்பர்ட், அவளை காணும் இன்னைக்கு. சரி, 2 ராஜாக்களுக்குள்ள வாங்க. 10வது அதிகாரம். யெகூ அப்படின்னு ஒரு ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 8வது வசனம். 10, 8, 10:28. 10:28. இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரேல் இராதபடி அழித்து போட்டான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் நிறையா அபிஷேகம் பண்றாரு, அழிச்சு போட்டான். இது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம். இதுவே இன்னொரு வார்த்தை இருக்கு, சஹாட். சஹாட், SAHAT, சஹாட். சஹாட், இந்த சஹாட்னா என்னென்ன பார்க்கலாம். இது ரூயின், ஸ்பாயில் அல்லது ரூயின். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் கெட்டு போச்சு. ஒரு சாப்பாடு, நான்வெஜ் வெளியில் வச்சிருந்தீங்கன்னா அது கெட்டு போயிடும். அதுபோல இது எங்க மனுஷன் இருதயம் கெட்டு போச்சுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமியை கொடுங்க. இந்த சீர்கெட்டதுன்னா யூஸ் பண்ண முடியாதவா ஆயிடும். ஒரு ஃபுட் அப்படியே நொறையா வந்துச்சுன்னா தூக்கி குப்பத்திற்குள்ள தான் போடணும். சாப்பிட்டாச்சுன்னா டயரியா. 12வது வசனம் பாருங்க. தேவரீர் பூமியை பார்த்து இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதுக்கு சஹாட். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம். 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதி அருகே சமபூமி முழுவதும் நீர்வளம் பெறுகிறது. கர்த்தர் சோதோமை கொமோரா அழிக்கும் முன்னே, அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இது சஹாட்.
டிஸ்ட்ராய். சரி, நேரத்தில் நம்ம லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். பார்த்தாச்சு, வாசனத்துக்குள்ள போகிறோம். அலறுங்கள். ரைட். இந்த அலறுங்கள் இது எது அலறணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அலறுங்கள் எசாயா 14வது அதிகாரம் 31வது 14:31. வாசலே அலறுங்க, நகரமே கதிர். ஏன் வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம ஊருக்குள்ள மாதிரி கிடையாது. அன்னைக்கு ஒரு தேசம் இருக்குன்னா, ஒரு பட்டணம் இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலை அலற சொல்றாங்க. பிலிஸ்தியாவே, நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகை காட்டாக வருகிறான். அவன் கூட்டங்களுக்கு தனித்தவன் இல்லை. இப்பொழுதும் இந்த ஜாதியின் சாதம் கர்த்தர் சீயோனை அஸ்திரப்படுத்துறார். இங்க ஒரு பக்கம் அழிக்கிறாரு, சீயோனை அஸ்திரப்படுத்துறார். அவருடைய கண்கள் வந்து ரெண்டுமே செய்வார். எதிரிகளை அழிப்பார், தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதப்படுத்துவார். ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பது. ரைட். இது முதல் அலறுதல். இரண்டாவது அலறுதல 23வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 23:1. தீருவின் பாரம், தர்ஷீஸ் கப்பல்களை அலறுங்கள். அது வீடு இல்லாதபடிக்கும் அதன் வருகிறவர்கள் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டும். இது இன்றைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 23:17. 70 வருஷங்கள் முடிவிலே கர்த்தர் வந்து உங்களுக்கு. நான் கொஸ்டின் கேட்டேன், யாருமே ஆன்சர் பண்ணல. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மலைகளே எங்களை மூடுங்கள், பர்வதங்களே எங்களை மூடுங்கள்னு வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 16. பர்வதங்களும் கண்மைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்கணும் வரை எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கை என்ன நோட் பண்ணிக்கலாம். ரைட். இப்ப இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 70 வருஷங்கிறது எரேமியால சொல்லப்பட்ட ஒரு ரகசியம். அதே எரேமியாக்கு ரொம்ப டீட்டெயிலா சொன்னாரு, லைட்டா சொல்லியிருக்காரு. ஆனா இதுதான் நோக்கம். 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 23:18. அது வியாபாரமும் அது பணையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அங்க சியோன், இங்க பரிசுத்தமாக்கப்படும் சொல்லி பார்க்கணும். அடுத்த அலறுதல் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 52வது அதிகாரம் 52:5. இப்பொழுதும் எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாக கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அலற பண்ணுகிறார். ஆளுகிறவர்கள் அலறை பண்ணுகிறார். நித்தமும் இடைவிடாமல் என் நாம தூஷிக்கப்படுகிறது கர்த்தர் சொல்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாளர்கள். ஆலோட்டிகளின் நிமித்தம் இந்த பாடம் இருந்துச்சு. அதுபோல ஒரு காரியம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இந்த மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரேல் தேவன் உங்களுக்கு பின்னே உங்களை காக்கிறவர். அவர் மகா உன்னதவனா இருப்பார். இது ஸ்பெஷல் ஆசிரியர். இந்த 13வது வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வெளிப்பாடு. ரைட். 3 காரியத்தை முடிச்சுட்டேன். 4வதாக அலறுதல் குறித்து பார்க்க இருக்கிறோம். 65வது அதிகாரம் ஏசாயா 14வது வசனம். 2 ஆப்போசிட்டான காரியத்தை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். நீங்களோ மனமுறிவினாலே அலறி ஆவினாலே. இது 2 ஆப்போசிட்டான காரியம். 14வது வசனம்னா ஒரு கீ ஆசீர்வாதம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் கிரியேட் பண்ணுகிறார். புதிய வானத்துக்கு யாரை கூட்டு போவார்? ஊழியக்காரரை கூட்டிட்டு போவார். அலறது ஒரு கூட்டத்தால் இங்க இருக்காங்க. 5வதாக நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 25வது அதிகாரம்
34 25 34 மேய்ப்பர்களே அலருங்கள், மந்தையின் பிரதானவர்களே சாம்பலில் போட்டு கதறுங்கள். நீங்கள் வெட்கப்படவும் சிதறடிப்படவும் உங்கள் நாட்கள் நேரவும் உசிதமான பாத்திரம் போல விழுந்து நொறுங்குவீர்கள். சோ கால்டு மேய்ப்பர்கள், பாஸ்டர், ஊழியக்காரர், மேய்ப்பர்கள் அவர்களுக்கு வர்ற பிரச்சனையை ஆண்டவர் 17 வசனம், கர்த்தருடைய கோபம் எரிச்சல் சங்காரம் தப்பிக்கணும்னா மனம் திருப்பிடணும். இது அடுத்து இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்த்து அதை முடிக்க இருக்கிறோம். செகண்ட் செக்ஷன் என்ன, இது அலறதை குறித்து நான் காமிச்சிட்டேன். செகண்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரம் 6வது வசனம். அலறுங்களை நாங்கள் காமிச்சோம். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு. கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் லார்ட். எசாயா 13வது அதிகாரம் 9வது வசனத்துல, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் நோக்கம். பாவிகள் அழியும் ஆண்டோடைய நோக்கம் தான். இது முதல் குறிப்பு, பாவிகள் அழிகளும் குறிப்பு. ஏசாயா 34வது அதிகாரம் 8வது வசனம் செகண்ட் குறிப்பை நம்ம பார்க்க இருக்கோம். 34:8. அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும். வழக்கு எந்தெந்த தேசங்கள்லாம் எந்தெந்த மக்கள் சீயோனுக்கு பேசுறாங்களோ அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டர் பிடிச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 30வது அதிகாரம் 3வது 33. நாள் சமீபமா இருக்குது. கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதியர்களுக்கு வரும் நாள். புறஜாதியர் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வேற மாதிரி தயாரிப்பாரு, புறஜாதியாரை வேற மாதிரி தயாரிப்பாரு. இதுக்கு கீ வசனத்தை மட்டும் காய்ச்சி முடிச்சிடேன். சகரியா 12வது அதிகாரத்தில் இஸ்ரேல் குடும்பத்து மேல விண்ணப்பத்தின் ஆவியும் ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பாரு. கண்ணீரின் ஆவி. அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரே நாள் அவங்களை எல்லாம் ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி கர்த்தருடைய நாள் வரும்பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.